ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் எப்படி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் முட்டை வச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டை பக்கோடா. அதுக்கு என்னென்ன பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 4 முட்டை, ஒரு 3/4 கப் கடலை மாவு, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 முட்டையும் நல்லா அடிச்சுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலாம். பாருங்கள், இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை முட்டையை ஸ்பூனில் எடுத்து ஊற்றலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். பாருங்கள், 2 பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை பக்கோடா ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.